ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். காலையில் வியாபாரத்துக்கு தான் கிளம்பி வந்திருந்தேன். எல்லா கஸ்டமரும் நிலத்துக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். வியாபாரம் ஒன்றும் அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆடி மாதம் வேறு லெவலில் வியாபாரம் நடக்கும். இந்த தடவை எங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 12:30 1 மணிக்கெலாம் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே கிளம்பி வந்துட்டோம். வந்த கையோட என் பொண்ணுமே வந்துட்டு சூப்பராக சமையல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் என் பொண்ணு சொன்னாங்க, அம்மா சாப்பிட்டுட்டு தூங்கிடாதீங்க, பூர்விகாவுக்கு போயிட்டு ரிட்டன் ஃபேனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் சாப்பிட்டு தூங்கலாம் மாட்டேன், ஃபேன் கொடுத்துடலான்னு. ஆனால் சாப்பிட்ட உடனே செம்ம தூக்கம் வந்துச்சு. குட்டி தூக்கம் தூங்கலான்னு தான் நினச்சேன். நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன். 8 மணிக்கு மேலே வந்துட்டு பூர்விகாவுக்கு தான் போனேன். போய் ஃபேனை ரிட்டன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். எப்போவுமே சத்தியால் தான் எடுப்பேன். ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பூர்விகாவில் எடுக்கலாமே நினச்சி எடுத்ததுக்கு தான் இவ்வளோ பெரிய தண்டனை. வாங்கின ஃபேனுமே ஓடலை. சரி, போகும்போது ஏதாவது சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தள்ளுவண்டியில் நிப்பாட்டி சாப்பாடு கேட்டேன். என் பொண்ணு வந்துட்டு, என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி என்ன உலக அதிசயம், வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுருக்கேம்மா அப்படின்னா. இல்லை எனக்கு வந்துட்டு ஹோட்டலில் ரோட்டு கடையில் தான் சாப்பிட்ணும், மாமா எப்பவும் சொல்லுவான்ல, அங்கே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே என் தம்பி வந்துட்டு அடிக்கடி சொல்லுவான், சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, யாருக்கு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், அதனால் எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு நம்மளை ஹாப்பியாக நல்லபடியாக சந்தோஷமாக சாப்பிட்றணும், உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது, வாழ்கிற இந்த நிமிஷமும் நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அது உண்மையான ஒரு விஷயந்தான். எல்லாருக்குமே எந்த நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம். என் தம்பிக்கும் அந்த மாதிரி தான். ரொம்ப நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்ன்ட்டு. ஏதோ ஒன்று நினச்சி நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிறதில்ல. இருக்கிற இந்த நிமிஷமாவது சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்